வணக்கம். தங்கம் 100% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வெள்ளி 200% மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ கோல்டு, சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? அப்படின்றதுக்கான செப்பரேட் வீடியோ நான் ஆல்ரெடி என்னோட யூடியூப் சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எந்த மாதிரி வழியில நம்ம தங்கம், வெள்ளியில முதலீடு செய்றது பெனிஃபிஷியலா இருக்கும். ஸோ இதில வந்து என்னென்ன வழிகள் இருக்கு ஃபர்ஸ்ட்டு. பிசிக்கல் கோல்டு வந்து நம்ம ஜுவல்லரியிலேருந்து வாங்கலாம். இப்போ ஜுவல்லரியிலேருந்து நீங்க போயிட்டு ஒரு 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 பவுன் நான் பர்ச்சேஸ் பண்றேன். 8 கிராம் வாங்குறேன் அப்படின்னா, ஆ ஜிஎஸ்டி, செய்கூலி, சேதாரம் இதெல்லாமே வந்து அரவுண்ட் ஒரு 10% போயிடும். அதாவது நீங்க ரூ. 1,00,000க்கு தங்கம் வாங்குறீங்கன்னா, ரூ. 1,10,000 நீங்க பே பண்ணணும். அந்த ரூ. 10,000 அதர் சார்ஜஸ். ஆனா, இப்போ நீங்க ஆக்சுவல் பிரைஸ் என்னன்னா, ரூ. 1,00,000 தங்கத்த ரூ. 1,10,000 குடுத்து வாங்குறதுனால உங்களோட பிரேக் ஈவன் 1,10,000. ஸோ, அப்ப என்னன்னா, அந்த 10,000 அந்த 10% இன்கிரீஸ் ஆனா தான் உங்களுக்கு அசலே கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்கிரீஸ் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பெனிஃபிஷியலா அமையறதுக்கு, வேல்யூ இன்கிரீஸ் ஆகுறதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா, இதுல இன்னொரு பக்கம் என்னன்னா, டிஜிட்டல் கோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சேஃபா அப்படின்னா, 100% இது சேஃபான ஒரு விஷயம் தான். எப்படின்னா, ரெகுலேட்டர் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்றதுனால நெறைய பாலிசி ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. கவர்மெண்ட்டோட பாலிசி ஸ்ட்ரக்சர் மூலியமா தான் இந்த டிஜிட்டல் கோல்டு வந்து நம்மளால பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணலான்னா 2, 3 வழி இருக்கு. ஒண்ணு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு புரோக்கிங் கம்பெனில ஒரு டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, அது மூலியமா நான் கோல்டு, சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதில இன்வெஸ்ட் பண்றதுக்கு ETF அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். ஒரு யூனிட்டோட விலை டிஃபரண்ட் பிரைஸ்ல இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கிற இந்த ETF வந்து ரொம்ப சார்ஜஸ் ரொம்ப குறைவு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப குறைவு. 0.2, 0.3% தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. எக்ஸாம்பிள் நீங்க ரூ. 1,00,000க்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, அதில வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 0.3% அளவுக்கு தான் நமக்கு அந்த சார்ஜஸே போகும். அதனால நம்ம அத பத்தி கவலைப்பட தேவையில்ல. 2வது அத செல் பண்றதுக்கும் நமக்கு கிளிக் பண்ணி செல் பண்ணிட்டு அந்த பணத்த நம்ம உடனே எடுத்துக்கவும் முடியும். ஸோ ETF அப்படின்றது டீமேட் அக்கவுண்ட் வேணும். இந்த டீமேட் அக்கவுண்ட்ல என்ன பிரச்சனைனா, ஒவ்வொரு வருஷமும் ஏஎம்சி பே பண்ணணும். அப்ப இந்த டீமேட் அக்கவுண்ட் இல்லாம என்னால கோல்டு, சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? அப்படின்னா, கண்டிப்பா முடியும். த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா பண்ணலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்டுன்றதுக்கு டீமேட் அக்கவுண்ட் தேவையில்ல. ஏஎம்சி வராது. ஸோ பிசிக்கல் ஃபார்மேட்ல ஏஎம்சி வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோவ ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ, அப்போ வந்து என்னன்னா, எப்ப வேணாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எஸ்ஐபி மூலியமாவோ, லம்சம் மூலியமாவோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 3வது ஒரு டிஜிட்டல் கோல்ட் அப்படின்றது, இந்த யுபிஐ அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா? யுபிஐ கம்பெனிஸ் அதில வந்து டிஜிட்டல் கோல்ட் அப்படின்ற கான்செப்ட்ல நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். பட் அது எந்த அளவுக்கு அது சேஃப் அப்படின்றது நம்மளால அத எடுத்துக்க முடியாது. பட் ரெகுலேட்டட் என்டிட்டி மூலியமா நீங்க கோல்டு, சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கோல்டு, சில்வர் ETF வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகுற பெஸ்ட் ETFலாம் என்னென்ன? நான் இந்த பெஸ்ட் அப்படின்றத நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, AUM வந்து அதிகமான இன்வெஸ்ட்மென்ட் இருக்கக்கூடிய கம்பெனி. 2வது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய கம்பெனி. இதில வந்து முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் டாடா கோல்ட், நிப்பான் இந்தியா சில்வர், டாடா சில்வர், ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் சில்வர், நிப்பான் இந்தியா கோல்ட் ETF. இப்போ இந்த கோல்டு ETF, டாடா கோல்டு ETFல வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோனா 0.4%. அதாவது நீங்க ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 400 ஒரு வருஷத்துக்கு நமக்கு டிடக்ட் ஆகும் சார்ஜஸா. நிப்பான் இந்தியா சில்வர்ல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் அதிகம். 0.69%. ஸோ 0.4% கோல்டு ETF டாடால நமக்கு பே பண்றோம். பட் நிப்பான்ல வந்து கோல்டு ETFம் சரி, சில்வர் ETFமே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் அதிகம். டாடா சில்வர் ETF வந்து 0.44% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் சில்வர் ETF 0.4%. நிப்பான் இந்தியா கோல்டு ETF வந்து 0.79% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ, இப்போ இதில லோயஸ்ட் காஸ்ட் அப்படின்னா, டாடாவோட கோல்டு ETF 0.4%. லோயஸ்ட் காஸ்ட்டோட சில்வர் ETF அப்படின்னா, ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் சில்வர் ETF 0.4%. மோஸ்ட் பாப்புலர் ETF அப்படின்னா, கோல்டு பீஸ், சில்வர் பீஸ். இது நிப்பானோடது. ஆனா, இதில எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகம். ஸோ, இப்போ இதில நம்ம கவனிக்கக்கூடியது என்னன்னா, டாடாவோட கோல்டு ETFல கிட்டத்தட்ட ஒரு ரூ. 2,800 கோடி அளவுக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம AUM அப்படின்னு சொல்லுவோம். நிப்பான் இந்தியா சில்வர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 29,000 கோடி அளவுக்கு இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு. ஸோ, ஒரு ஹையஸ்ட் எக்ஸ்போஷர் வந்து நிப்பான் இந்தியா சில்வர்ல நம்ம பார்க்க முடியுது.
நிப்பான் இந்தியா சில்வர் ETF. டாடா சில்வர் ETFல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 கோடி ரூபா அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஐசிஐசிஐ புடென்ஷியல் சில்வரில் 14,800 கோடி ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. நிப்பான் இந்தியா கோல்டு ETFல 39,900 கோடி ரூபா அளவுக்கு AUM மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜனவரி 23, ஜனவரி 24 ஆப்ஷன் ட்ரேடிங்கான டைரக்ட் ட்ரைனிங் செஷன். இது ஒரு ஃப்ரீ ட்ரைனிங். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.